ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்களை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு புது வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அது மட்டும் இல்லாமல் நான் போடுற ஒவ்வொரு புது வீடியோவுக்கும் நீங்கள் லைக் போடும்போது அது எனக்கு மோட்டிவேட்டாக இருக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வீடியோ ஆர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்வே ஒன்று வந்திருக்கு. இது பார்த்தீங்கன்னா ரிவார்டு வந்து 90 சென்ட், டோட்டல் டைம் வந்து 30 நிமிஷம் கொடுத்துருக்காங்க. இது என்ன ஒர்க்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இமேஜ் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த இமேஜை வந்து பார்த்து அதே மாதிரி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 15 to 60 செகண்ட்ஸ் வந்து அந்த வீடியோ வந்து எடுக்கணும். எடுத்துகிட்டு மொபைலில் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம இதை அப்லோட் பண்ணி சப்மிட் பண்ணுறது தான் வேலை. ஃபஸ்ட்டு வந்து இது எக்ஸாம்பிள் இமேஜ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த இமேஜ் மாதிரி தான் நான் வந்து பண்ணணும். உங்களுக்கு வந்து வேறு டாஸ்க்கு தான் கொடுப்பாங்க. இதே இமேஜ் கொடுப்பாங்கன்னு சொல்ல முடியாது. உங்களுக்கு என்ன கொடுக்குறாங்களோ அதை வந்து நீங்கள் வந்து கரெக்டாக வந்து வீடியோவாக எடுத்து செய்யணும். இது வந்து இமேஜாக தான் கொடுத்துருக்காங்க. இந்த இமேஜை வந்து ஃபாலோ பண்ணி வீடியோவாக எடுக்க சொல்லியிருக்காங்க. வேறு ஒன்றும் தேவையில்லை. நம்ம வந்து சும்மா அசையாமல் இப்போ நான் வந்து இது எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, செல்ஃபோனை அப்படி வச்சுக்கிட்டு செல்ஃபி எடுக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அது என்ன பண்ணணும் அப்படின்னா 15 to 60 செகண்ட் அதை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அசையாமல் வச்சுருந்து அதை வந்து ரெக்கார்ட் பண்ணி சப்மிட் பண்ணணும். ஓகேங்களா? இந்த ஒர்க்கு ஏற்கனவே நீங்கள் செஞ்சுருந்தீங்க அப்படின்னா திரும்ப செய்ய முடியாது. புதுசாக வந்து ஒர்க் பண்ணணும்னு சொல்லி போட்டிருக்காங்க. அப்படி ஏற்கனவே செஞ்சதை திரும்ப செஞ்சீங்க அப்படின்னா ஒர்க்கை வந்து ரிஜெக்ட் பண்ணுவோம்னு சொல்லி போட்டிருக்காங்க. இப்போ வந்து ஒர்க்குக்குள்ளே போகலாம். இப்போ நான் வந்து என்னையை வந்து நான் வந்து செல்ஃபி வீடியோ எடுத்து முடிச்சுட்டு உங்களுக்கு அப்புறமேட்டு மறுபடியும் கண்டினியூ பண்ணுறேன். 2000 years later. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய வீடியோ நான் எடுத்துட்டேன். இப்போ வந்து அப்லோட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஹேஸ் யூ வீடியோ சப்மிஷன் கிரியேட்டட் ரெக்கார்டட் பை யூ, அதாவது நீங்கள் தான் எடுத்தீங்களான்னு கேட்குறாங்க. எஸ் கொடுத்துடலாம். இன் 2 ஷார்ட் சென்டென்ஸ் வாட் வாஸ் த இனிஷியல் ரீசன் ஃபார் ரெக்கார்டிங் யுவர் செலக்டட் வீடியோ. என்ன ரீசன் வந்து இந்த வீடியோ எடுக்கிறதுக்காக அப்படின்னு கேட்குறாங்க. இனிஷியல் ரீசன். ஓகேங்களா? இப்போ வந்து இது வந்து ஒரு செல்ஃபி இமேஜ் மாதிரி தான் தெரியுது, செல்ஃபி ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி தான் தெரியுது. ஸோ நான் வந்து ஃபார் யூஸ் ஆஃப் செல்ஃபி அப்படின்னு கொடுத்துட்றேன். கீழே வந்து வாட் ஆர் த ஃபஸ்ட் 5 வேர்ட்ஸ் தட் கம் டு மைண்ட் வென் யூ திங்க் அபவுட் கண்டென்ட் ஆஃப் யுவர் வீடியோ. ஓகே, இது வந்து என்ன கொடுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவோட கண்டென்ட் என்ன, எதை பற்றி சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. கேப்சர் செல்ஃப் வீடியோ அபவுட் செல்ஃபி ஃபோட்டோஸ் அப்படின்னு கொடுத்துட்றேன். கீழே வந்து எமோஷன்ஸ்லாம் கேட்குறாங்க. எமோஷன்ஸ்லாம் ஒன்றுமே கிடையாது. அதனால் வந்து எக்ஸாம்பிள் வந்து காம் அப்படின்ட்டு, காம்னா நார்மலான ஸ்டேஜ் அப்படின்னு அர்த்தம். கோவம், சிரிப்பு இந்த மாதிரி எதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம என்ன லொக்கேஷனோ அதை கொடுத்துருங்க. கொடுத்துட்டு கீழே வந்து அதர்ன்னு கொடுத்துருந்தீங்கன்னா வேறு கண்ட்ரியோட பேர் கொடுத்துடணும். இல்லை அப்படின்னா நம்ம விட்டுறலாம். கீழே வந்து அப்லோடுங்கிறது கொடுத்துருக்காங்க. அது MP4 MOV அப்படிங்கிற ஃபார்மேட் மட்டும்தான் வந்து அக்செப்ட் ஆகும். ஸோ நான் வந்து MP4 தான் வந்து வீடியோ எடுத்துக்கிறேன். அதை டைரெக்டாக அப்லோட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது என்னோடய வீடியோ. ஓப்பன் கொடுத்துட்றேன். ஓப்பன் கொடுத்துட்டு அப்லோட் ஃபைலுங்கிறது கொடுக்கணும். கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். அப்லோட் ஆனதுக்கப்புறம் வந்து கீழே ஆட்டோமேட்டிக்காக சப்மிட் ஆகும். இல்லாட்டி சப்மிட்காக கொடுக்கணும். இங்கே சக்ஸஸ்ன்னு வரும். அப்லோட் ஆகிட்டுருக்கு. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ அப்லோட் ஆகி முடிஞ்சது அப்படின்னா இங்கே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சது அப்படின்னா சக்ஸஸ்ன்னு வந்துடும். அதுக்கப்புறம் இங்கே சப்மிட்டுக்கு அது கொடுத்தீங்கன்னா போதும், சப்மிட் ஆயிரும். ஓகேங்களா? இப்போ வந்து இது ஒரு ஹிட்டு மட்டும் இல்லை, நிறையா ப்ளே ஆகும்.
ப்ளேலே வச்சுருங்க. அப்போ தான் வந்து அடுத்தடுத்த ஹிட்டு வந்து ப்ளே ஆகும். இப்போ நான் ஒரு ஹிட்டு உங்களுக்கு காமிக்கிறதுக்காக நான் வந்து அக்செப்ட் பண்ணி உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். இந்த லிங்க் வந்து ஒரு வேளை இல்லை அப்படின்னா, உங்களுக்கு காமிக்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் போயிட்டு செக் பண்ணி பாருங்கள். அக்செப்ட் ஆச்சு அப்படின்னா நீங்கள் ஒர்க்கை பண்ணலாம். 90 சென்ட் ஈஸியான ஒர்க்கு தான். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம டெக் ஃபேர் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பை.